சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு நல்ல விஷயம் தானங்களை பற்றி. தானங்களில் பல வகை உண்டு. அது ஸ்தூல தானம், சூட்சும தானம் என்று இரண்டு வகைப்படும். சூட்சும தானம் என்பது காதல் இல்லாத காமம், கோபம், பேராசை, அகங்காரம், பற்று, இந்த ஐந்துமே சூட்சமமாக தானம் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். அதாவது இறைவன் அதிகாலை 3 முதல் 4:45 பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மை தேடி வரும்போது அவர் சொல்கிறார், உன்னிடம் உள்ள வேண்டாத விஷயங்கள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விடு, என்னிடம் உள்ள நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். அதேபோல் அந்த பிரம்ம முகூர்த்தம் 3 முதல் 4:45 மணி வரை, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவன் நம்மளை தேடி வரும்போது இந்த 5 சூட்சும தானத்தையும் அவரிடம் கொடுத்து விட்டால் மீண்டும் அவைகள் கருவறவே முடியாதபடி தன்னுடைய சிவஜோதியினால், தன்னுடைய யோக அக்னியினால் அதை உருத்தெரியாமல் சுட்டெடுத்து விடுவார். நம்முடைய வாழ்க்கை மிகவும் அன்போடும் நட்போடும் காதலோடும் சென்று கொண்டிருக்கும். அதேபோல் ஸ்தூலதானம் என்று சொல்வார்கள். ஸ்தூலதானத்தில் மொத்தம் 14 வகைகள் உண்டு. அன்னதானம் தத்திரமும் கடனும் நீங்கும், வஸ்திரதானம் ஆயுளை விருத்தி செய்யும், தேன் தானம் புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும், நெல்லிக்கனி தானம் ஞானத்தை உண்டாக்கும், தீபதானம் கண் பார்வை தீர்க்கமாகும், அரிசி தானம் பாவங்களை போக்கும், நெய் தானம் பாவங்களை போக்கும், பால் தானம் துக்கங்கள் நீங்கும், தயிர் தானம் இந்திரிய விருத்தியை கொடுக்கும், பழங்கள் தானம் குடும்ப தோஷங்கள் நீங்கும், தங்க தானம் குடும்ப தோஷங்கள் நீங்கும், வெள்ளி தானம் மனக்கவலையை நீக்கும், கோதானம் ரிஷிக்கடன் தேவர்கடன் பிதிர்கடன் அகலும், தேங்காய் தானம் நினைத்த காரியம் வெற்றியாகும், பூமி தானம் பிரம்மலோகத்தையும் ஈஸ்வர தரிசனத்தையும் கொடுக்கும். இந்த ஸ்தூல தானம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த உலகத்தில் எல்லா தானங்களையும் விட, அதாவது ஸ்தூல தானத்தை விட சூட்சும தானத்தை விட சிறந்த தானம் ஒன்று இருக்கிறது. அதுதான் நிதானம். நாம் கோபப்படும் போது மிகவும் அமைதியாக இருந்துவிட்டால் அது நிறைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும். அது ஒரு மிகப்பெரிய தவம். அந்த கோபம் என்பது ஒரு மிகப்பெரிய மாயா. தன்னை மட்டும் எரிக்காமல் தான் யாரிடம் கோபப்படுகிறார்களோ அவர்களையும் சேர்த்து எடுத்துவிடும். அதனால் கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கோபத்தோடு இருந்தவன் நஷ்டத்தோடு தான் உட்கார்வான் என்ற ஒரு பழமொழியே இருக்கிறது. அதனால் இந்த தானங்களில் மிகவும் கவனமுடன் வாழ்ந்தால் மானிட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் உள்ள நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை உடனே தீர்த்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.